சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஆதி சிருஷ்டி எப்ப முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாக அசுர உருவான சுக்கராச்சாரியானவர் அசுர உலம் அழிந்து வருவது கண்டு அசுர உலம் தலைக்கச் செய்ய வேண்டி சுரசை என்னும் மாயப்பெண்ணை உற்பத்தி செய்து அசுர உலம் தலைக்கச் செய்ய என்று கட்டளையிட்டார். சுரசியானவளோ தவத்தில் இருந்த காசிவ முனைவரை மயக்கு கூடி புணர்ந்து முதல் சாமத்தில் சூரபதுமனையும், இரண்டாம் சாமத்தில் சிங்கமுனையும், மூன்றாம் சாமத்தில் தாருகாசுரனையும், நான்காம் சாமத்தில் அஜமுகி என்ற பெண்மகளையும் பெற்றெடுத்தார்கள். அவர்களோ எமது தந்தையான சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பல புரிந்து அமோக வளங்கள் பல பெற்று அனைவரையும் கொடுமைக்கு உள்ளாக்கி தேவர்களை இம்சித்து விண்ணவர்களை சிறை வைத்து விமலனும் தமக்கு எதிரில்லை என்ற பாதகத்தின் முதலிடமாய் பவுனி வந்தார்கள். அந்நபர்களின் கொடுமையிலே கலந்திடவே எனது தந்தையான அரணியின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாய் யாம் அவதரித்தோம். எம்மை அக்னி தேவனானவர் தமது இரு கரத்திலே தாங்க தீப்பொறியின் வெப்பந்தாளாது அருகில் நின்று கொண்டிருந்த கங்கையிடம் தர கங்கையானவளோ கையிலே உள்ள சரவண பொய்யிலுட சரவண பொய்கையில் 6 தாமரை மலரில் 6 குழந்தைகளாய் யாம் அவதரித்தோம். எம்மை ஒரு நாள் காண வந்த உமையவள் 6 குழந்தைகளும் தனித்திருப்பது கண்டு ஒரு ஏக காலத்தில் ஒரு சேரை 6 குழந்தைகளும் அணைக்கின்ற பொழுது 6 முகமும் 12 கரமும் கொண்டு ஏக வடிவம் பெற்று சண்முகன் எனும் நாமம் பெற்றோம். அதன்பின் பிரணவத்தின் பொருளறியா பிரம்மனை குட்டி சிறையிலிட்டு அங்கு தொழில் புரிந்து தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதன் தவப்பன் சுவாமி எனும் நாமம் பெற்றோம். அதன்பின் பல லீலைகள் பல புரிந்து அரணாரின் வருதிப்படி சூரர்களின் சகாக்களை சங்கரித்து நடுக்கடலிலே மாமரமாக நின்ற சூரபதுமனை எனது தாய் கொடுத்த சக்திகள் கொண்டு தாக்க மாமரம் இருகூறாக பிளந்தது. ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது கண்டு சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்று இதன் காரணமாகவே இந்திரனால் பரிசளிக்கப்பட்ட தெய்வயானையை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து இளையவளான வள்ளியை திருமணம் முடிக்கும் பொருட்டு இந்த தனிய மலையிலே வந்து தங்கியுள்ளோம். இதன் காரணமாகவே நாரத மகரிஷியானவர் வள்ளியை சந்தித்து அன்னவளை நான் திருமணம் செய்யும் காலம் நெருங்கியதை யாவும் ஊட்டும் பொருட்டு அன்னவளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். என்னதான் சுடர்விடும் விளக்கமாயினும் தூண்டுகோல் வேண்டுமல்லவா? இன்று தூண்டுகோலாக வரும் நாரத பிரம்மத்தின் வேண்டுகோளை ஏற்று அவர் நல்லுரையும் ஏற்று நயம்பட நடந்து கொள்வோம். அதோ வீணாகானம் கேட்கிறது. இவ் அரங்கமேடையில் முருகனுடைய வேடத்தை தாங்கி நடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆவரங்குளம் மண்ணில் பிறந்த அன்பு பேராண்டி அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் இந்த பொன்னாடையை போற்றி இந்த 2001 ரூபாயை பேரன் ரஞ்சித் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்பளிப்பாக அளிக்கின்றோம். எனது அருமை மருமகனும் எனது சகோதரியுடைய மூத்த மகனுமாக இருக்கிற ரஞ்சித் அவர்களுக்கு வேடனாகவும் வேடுவனாகவும் விருத்தனாகவும் நமது முன்னே தோன்றிக் கொண்டிருக்கிற ரஞ்சித் அவர்களுக்கு எனது தகப்பனார் பால்சாமி தேவருடைய சார்பாகவும் எனது தாயார் வள்ளியம்மாளுடைய சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையும் 2001 ரூபாயும் அன்பளிப்பாக நான் அளிக்கிறேன். வேலன் வேடன் வருஷனாக தோன்றி அடிக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த வேளையில் அன்பளிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இடையூறு செய்யாத அளவிற்கு நாடகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அன்பளிப்பு கொடுப்பவர்கள் சீக்கிரமாக கொடுக்குமாறு. அச்சங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய அண்ணன் மாயாண்டி அண்ணன் அவர்கள் இங்கே வேடனாக முருகனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற ரஞ்சித் அவர்களுக்கு அவர்களுடைய தாத்தா மாயாண்டி அவர்கள் இந்த 1001 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். ஆவரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய மச்சான் தவமணி அவர்கள் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். ஹலோ, மதிப்பிற்குரிய பெரியோர்களே,
சிறியோர்களே, தாய்மார்களே, என்னை இங்கு பெற்றெடுத்த பிள்ளையார் குலத்தை சேர்ந்த பூவண்ணா அடைக்கலம் அவர்களின் சார்பாக பிள்ளையார் குலத்தில் பிறந்து சூரங்குளத்தில் வளர்ந்து புல்வாய்க்கரையில் மறைந்த நாடகக் கலையில் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவும் ஊமத்திரையாகவும் நம்பிராசனாகவும் வாழ்ந்து இந்த சூரங்குளம் மண்ணில் அருள்மிகு ஸ்ரீ பந்தவெளி ஐயனார் காலடியில் இந்த சூரங்குளம் மண்ணில் உழைத்து மறைந்த பூவண்ணா அடைக்கலத்தின் சார்பாக அவருடைய மகன் ஆனா பெரியசாமி ஆட்டோ அவர்களின் சார்பாகவும் எனது மதிப்பிற்குரிய தம்பி ரஞ்சித் அவர்கள் வேடன் விருத்தனாக இந்த ஆவரங்குளம் மண்ணின் மைந்தனாக பிறந்து இந்த மேடையில் வேடன் விருத்தனாக நடித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தம்பி ரஞ்சித் அவர்கள் இன்று போல் என்றும் முக மலர்ச்சியோடு மாட்டுத்தலையை மான்தலையாகன முத்தன் அருளாலும் பந்தவெளி ஐயனின் அருளாலும் சமய தெய்வத்தின் அருளாலும் எட்டு திசையும் எப்புகளும் இன்று போல் மலர எவரெஸ்ட் சிகரம் போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடக கலைகளிலும் எவரெஸ்ட் சிகரம் போல் மலர்ந்து உயர அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு உங்கள் முன்னிலையில் எனது ஆட்டோ வந்து பிரசவத்திற்கு இலவசமாக உங்கள் முன்னிலையில் பிரசவத்திற்கு வந்து இலவசம் என்று கூறிக்கொண்டு இந்த 501 ரூபாயை அவருக்கு அன்பளிப்பாக எனது சார்பாகவும் எனது தந்தையின் சார்பாகவும் அளிக்கிறேன். நன்றி. இவ்வரங்க மேடையில் எனது பேரன் வேடன் விருத்தனாக முருகன் வேடத்தில் நடிக்கும் பாசத்துக்குரிய ரஞ்சித் அவர்களுக்கு எனது சார்பில் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறேன். கருப்புசாமியாடி கூலிச்சாமி அவர்கள் இந்த 501 அன்பளிப்பாக அளிக்கிறார். இங்கு முருகனாக நடிக்கும் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி இந்த அன்பளிப்பை வழங்கு. ஆவரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய மைத்துனர் பூமிநாதன் அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். ராசாக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய தம்பி காலை சினேகா அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த 5001 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். ஹலோ, சின்னத்தம்பி வாத்தியார் போல் என்எஸ் வரதராஜன் போல் என்எஸ் தங்கவேல் போல் என்னும் மேல்மேலும் சீரும் சிறப்புமாக சில வெற்றிமானமும் வாழ்வோம் கேட்டுக்கொள்கிறோம். ஆவரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய அண்ணன் முத்துக்கருப்பன் அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த 501 ரூபாய் அன்பளிப்பு இருக்கின்றார். கோகுல் தானே ஆவரங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய மகன் கோகுல் அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றுகிறார். இந்த 501 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். இவரங்க மேடையில் வேடன்
விருத்தனாக நடித்தும் பாசத்துக்குரிய அலையசன் அவர்கள் அவர் மருமையனுக்கு 3001 அன்பளிப்பாக அளிக்கின்றார். இந்த ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த நாடகத்தை ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய எங்களுடைய ஐயா எழுமணி தங்கவேல் ஐயா அவர்களுடைய மாணவருமாகிய அன்புக்குரிய மாமா பாலமுருகன் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகின்றார் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு. எடுத்துருங்க. அன்பளிப்பு பொன்னாடை எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் நன்றி. எனது ஆசானாகிய அன்பு அப்பா அவர்களுக்கு நிமித்திர அப்படியே மைக்கை சாட்சி இல்லை, போதும் 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 விட்டுரு. அன்பு அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். மற்றும் எனக்கு அன்பளிப்பு அளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் எனது சார்பாகவும், பொன்னாடை போர்த்திய அனைத்து சொந்தங்களுக்கும் எனது சார்பாகவும், எனது குடும்பத்தின் சார்பாகவும், எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்கள். சொக்கனார்பு கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர் விஜயமுத்து தேன்மொழி அவர்கள் ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த 501 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். அன்பளிப்பு அளித்த அப்பா அவர்களுக்கு நன்றி அந்த வணக்கங்கள்.
இருக்கிறது. நாரத பிரம்மத்தின் வருகையை எதிர்பார்ப்போம். சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. இந்த மண்ணின் மைந்தன் வேலன் வேடன் விருத்தனாக காத்துக் கொண்டிருக்கும் ரஞ்சித்குமார், என்னுடைய மருமன் ரஞ்சித்குமார் அவர்களுக்கு ராஜாங்கம் பில்டிங் கார்னடிகர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறேன். பிள்ளையாரத்தை சேர்ந்த முத்தீசன் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அங்கே அங்கே திரும்பி நெல்லு தூக்கி போதும். அந்த நாட்டில் இருந்து வந்ததுக்கு எந்த போகுமானம் ஒன்று வந்து அப்பத்த கட்டியா எனக்கு அன்பளிப்பு அளித்த அருமை மாமா ராஜாங்க மாமா அவர்களுக்கும் அண்ணன் ராமர் லட்சுமணன் அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்கள். அம்மாய் எங்கள் அம்மாயை அன்பளிப்பு அளித்த அம்மாய் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணிகாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் உடைய வணக்கம். வருக வருக நாரத பிரம்மே வருக. எனது ஆசானவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்வதில் பெருமை அடைகிறேன்.
இங்கு அரங்கேற்ற நாயகனாக திகழும் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறேன். ஹார்மோனிய ஆசான் அவர்களுக்கு ஒரு ராஜபாட்டை அரங்கேற்றத்தை பார்க்க 4 ராஜபாட்டு வந்திருக்காங்க. ஒரு ராஜ நடிகர் கூடிய சீக்கிரம் அடுத்த மாதத்தில் அவருக்கு அரங்கேற்றோம். தம்பி அவர்கள் வந்திருக்காங்க, அவர் அரங்கேற்றோம். நிறைய நடிகர்கள் வருவதாக இருந்தது. தேதி இன்னைக்கு நல்ல தேதி வர முடியலை. நாடு நடிகர் சங்கமே இங்கே தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாடு ஒரு விழா கோலமாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறோமா. இருந்தாலும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போட்டி கௌரவித்த அது வேறு யாரும் இல்லை, சிபி முத்துகிருஷ்ணன், குறிச்சிப்பட்டி முத்துகிருஷ்ணன் அக்கா மைந்த தங்கச்சி மைந்தவர், நம்ம நடிகர் அவர், நல்ல நடிகர் தம்பி வாத்தியார் அவர்கள் எல்லாருமே நம்ம பகுதியில் சேர்ந்தவங்க தான். தம்பியை போல் அனைவரும் வாழ்க வளர்கவன வாழ்த்துக்களை கூறி என் பணியை துவங்குகிறேன். கொண்டாடி கௌரவப்படுத்திய அண்ணன் அவருக்கு எங்களது கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி. என்று வணக்கம். ராஜபாட்டு ஓரம் உட்காந்துக்கு இருப்பார். எல்லாம் ராஜபாட்டு நிறையா. பொன்னாடை போட்டிய அருமை அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி அந்த வணக்கம். பிள்ளைகள் இல்லாமல் கூட சில பேர் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் இல்லாமல் இருக்க முடியாது. எழுதி கொடுத்த ஒரு வசனத்தை ஒரு வரி உள்ள கொண்டு ஒரு வரி கூட திக்காமல் தணராமல் புல் வைக்காமல் பேசின ஒரே ராஜபாட்டுக்காரன் தம்பி தான். ரொம்ப எதிர்பார்த்தேன், இதை விட்டுருவானோ என்னமானோ. கடன்னு ஒரே மனப்பாடம் பிடிச்ச மாதிரி சரியான நேரத்தில் சரியான வசனம் பேசிக்க. நான் நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி யாரும் பேசுகிறதில்ல, முக சுத்திக்காக பேசுனதில்லை. உண்மையை சொல்லுவேன். ஆகவே தம்பி அவர்கள் இன்னும் நிதானமாக பேச வேண்டும், நிதானமாக வளர வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும், இந்த ஊர் புகழை காப்பாற்றணும். எனக்கு காசு பண்ணமெல்லாம் பிரச்சனை கிடையாது, படிக்கிறவன் பேர் வாங்கினா அதுதான் எனக்கு பெருமை. ஆக தம்பி நல்ல முறையில் வருவாங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம பந்தப்பள்ளி ஐயனாருடைய ஆசீர்வாதமும் என்றென்றும் இருப்பதற்கு. வந்தாரை வரவேற்பது நம் இன பண்பாடு. அதன்படி இதோ எனது ஒரு சிறிய வரவேற்பு. இனிதான
வல்லவரே உலகத்தின் சேமத்தை காலத்தின் வாயிலாக உணர்த்தும் உத்தமரே வருக. யாழிசை வித்தகரே வருக. உமது வருகையால் இன்று மனம் மகிழ்ந்தோம். இன்று ஏதேனும் உங்களால் ஒரு மங்களகரமான செய்தி கேட்போம் என மனம் மகிழ்கிறோம். அப்படி ஏதாயனும் இருந்தால் எடுத்து கூறுங்களே கேட்போம். நாரத முனிவரே. முருகா, மங்களகரமான இடம். ஆனால் நீங்கள் மங்களமாக இருக்க மாட்டேங்கிறீங்க. முகத்தை உம்முனி வச்சிருக்கீங்களே. முருகா, நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கிச்சு கிச்சு காமிக்கவா? முருக புறப்பாடு. இந்த அதிகாலையில் நல்லதொரு வேலைகளை மும்மூர்த்திகளை கண்டு வரும் வழியில் மிக மிக அற்புதமான அருமையான பெருமையான அதி அற்புத மிக முற்றிய அதி அற்புத மிக முற்றிய மகோவிய கண்டு வந்தேன், கொண்டு வரவில்லை முருகா. தாங்கள் கனி என்றவுடன் என் மனம் கணக்குமுற்றாகிவிட்டது. என்ன காரணம்? கனி என்றவுடனே தாங்கள் முன்னொரு கனி கொண்டு வந்தீர்கள். அதனால் எனக்கும் எனது அண்ணனுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்படுத்தி அப்போட்டியில் எனது அண்ணாவே வெற்றி பெற்றார் என்றும் நான் தோல்வியுற்றேன் என்றும் அனைவரும் ஒருமுக தீர்ப்பளித்தீர்கள். அதன்பின் இந்த போட்டியை அறிஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி என்றும் எனது அண்ணாவே அறிஞர் என்றும் நான் அறிஞர் இல்லை என்றும் அவசரக்காரகன் என்றும் காரணம் காட்டிவிட்டீர்கள். அதன் காரணமாகவே அம்மையப்பரை பிரிந்து ஆண்டியாகி அன்று ஆவினன்குடியாய் விளங்கிய குன்றிலே தங்கினோம். அதுவே இன்று பழனி என்னும் ஒரு தலமாக விளங்குகிறது. அந்த கதை அப்படி இருக்க வேடிக்கையாக அவை மூதாட்டியிடம் சுட்டவள வேண்டுமா சுடாதவள வேண்டுமா என்று கேட்டதன் காரணமாக நாவற்கனியை ஊத்து விட்டதன் காரணமாக சுட்டிப்பிள்ளை என்றும் தாங்கள் கொண்டு வந்த கனியினால் சுட்டிப்பிள்ளை என்றும் மட்டிப்பிள்ளை என்றும் வெட்டி பெயர் கிட்டியது. ஆகையால் இன்று தாங்கள் கண்டு வந்த கனியினால் எனக்கு என்ன பெயர் கிட்டுமோ எந்த மலைக்கு செல்ல நேரிடுமோ தெரியவில்லையே நாரத பிரம்மே. முருகா, இது வரைக்கும் உள்ள ஜம்முன்னு இருந்த நீங்க ஏன்டா உம்முட்டிக்கிட்ட காரம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாரதர் மீண்டும் ஒரு கனியை கொண்டு வந்துட்டு போகிற ஒரு பயம். அதான உங்களுக்கு பயப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் பயமே உங்களுக்கு வாழ்க்கையில் வேண்டாம். இது மாதிரி நிறையா கனியை பார்க்க போறீங்க. ஆகையால் கனி அப்படின்னா நீங்கள் கனியணும் முதல்ல. இப்போ கனிக்கு பெருமை இருக்குது முருகா. பெருமையை சொல்லவா? மாங்கனிக்கும் முருகா 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 மாங்கனிக்கும்
என்ன ராகம் தெரியுமா? காம்போதி. ஏன் அந்த ராகத்தில் இந்த பாட்டை பாடணும்? கனி எதில் தொங்கும்? காய் கனி எதில் தொங்கும்? காம்பில் இருக்கும். இது காம்பில் இல்லை முருகா. கனிக்கு காம்பு மேலே இல்லை, கீழே இருக்கு. ஆனால் மான்கணிக்கும் தேன்கதையில் வன்கணிக்கும் மேல் ஈனிக்கும். ஏன் ஈனிக்குது? ஈ எங்கே வைக்கும்? கனிந்த வளத்தில் இல்லை, இனிப்பு இருந்தா சும்மா பேசுங்க. இது என்ன இருக்காங்க நமக்குள்ள இனிக்கும். பூங்கனி முருகா. பூங்கனி என்றால் அழகான பூங்கனி, ரொம்ப மென்மையா இருக்கு. மென்மையா தானே பாக்குறியா? தொட்டா மிதுக்கிட்டு இருக்கு. நீங்க போய் தொட்டு பாருங்க உள்ள. பூங்கனி. நான் கணிந்தேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கிட்ட போய் ஆக இக்கனியை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகா. அப்படி என்றால் இவ்வளவு அழகான திசைமுகன் செல்வன் இசை பாடுவது தான் வல்லவர் என்று பார்த்தால் கவி பாடுவதிலும் கைதேர்ந்தவர் என்று காட்டிவிட்டீர்கள். இருந்த போதிலும் மேலும் கனியின் ஸ்லாக்கியத்தை கேட்கலாமா? தைரியமா கேளுங்க. ஸ்லாக்கியம் என்ன முனியே, நோக்கும் பொழுதே மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 குணங்களுக்கும் சுவை தரும். ரொம்ப விசித்திரமான கனியாக உள்ளதே. கனி என்றால் 10 இடத்துக்கு வர்றீங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கும். உன்னதமான கனி முருகா. அப்படி என்றால் பட்சிகள் இந்நேரம் அக்கனியை விட்டு வைத்திருக்குமா? பட்சிகள் இந்நேரம் பட்சிகள் கண்டால் இடங்கள் கனியை கண்ட மாத்திரத்தில் பறந்து பயந்து ஓடிவிடும். ஏன் தெரியுமா? அது எட்டாத கொம்பில் உள்ள கனி முருகா. அப்படி என்றால் எட்டி பாருங்க உள்ள எட்டாத கொம்பினில் மட்டும்
என்ன பார்வை கொங்கை 2 முருகா கனி அல்ல முருகா. தாங்கள் காண்டு வந்தது கனி அல்ல. கனி அல்ல. கனி அல்ல. கன்னி. கன்னி. தாங்கள் பாடிய கவியை வைத்தே நான் கண்டுவிட்டேன் இது கனி அல்ல கன்னிதான் என்று. இருந்த போதிலும் தாங்களோ ஒரு நாரத பிரம்மரிஷி, தங்கள் பெண்கள் மீது ஆசை இல்லாதவர். ஆகையால் ஒரு கன்னியை எப்படியெல்லாம் வர்ணிப்பேர் என்று பார்ப்பதற்காகவே தங்களுடன் இவ்வளவு நேரம் விளையாடினோம். இருப்பினும் தாங்கள் கண்டு வந்தது கன்னியா? கன்னி முருகா. கன்னி. ஆதியிலே கொடுத்த வாக்கு. இடத்துக்கு வரைய போல இருப்பது. ஆதியிலே கொடுத்த வாக்கு. ஆதியில இருக்கு முருகா. பாதியில் இருக்கு. இப்பொழுதே சென்று ஆதியிலே கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மங்கைகளில் அமிர்தவள்ளிய தெய்வயானை எனும் நாமம் பெற்று எம்மை வந்து சேர்ந்து விட்டால் இளைவலான சுந்தரவள்ளியோ என்னை சேருவதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அவள் மான்மாலா பிரிந்து வேடூர் குலத்திலே வளர்ந்து திணைக்காவலில் புரிந்து வருகிறாள். அன்னவளை இப்பொழுதே சென்று திருமணம் செய்து தங்கள் காட்சி தெரிய. புதுசுல பிடித்த வேகம் இருக்கு முருகா. நீங்க இப்படியே போகக்கூடாது. இப்படி போகக்கூடாது முருகா. எப்படின்னு கேளுங்களேன். இப்படி அவள் இனம் வேடுபகணும். நீங்கள் வேடுபராக சென்று பேசி பின் இணங்கி கனிமணம் புரியணும். அதன் பிறகு திருமணம் புரிந்து கொள்ளணும். தாங்கள் கூறியபடியே வேடனாக சென்று வினோதங்கள் பல புரிந்து கடிமணம் முடிந்து காட்சி தருகிறேன். சென்று வருகிறேன் நாரத முனிவரே. சென்று வாங்க வேணாம்னு சொல்லலை. அதற்கு முன்னாடி இப்படிப்பா எடி தந்தானடி தில்லையிலே எடி தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் எல்லையிலே. எடி தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. இறைவனார் இன்னிசை பார் திருமுறை கூறிடும் அரண்
அடுத்து பாடுங்க. என்ன பாடுற? முருகா சின்னஞ்சேரி பெண்ணை பாடிட்டு வாங்க. என்ன சின்னஞ்சிறு பெண் போலே மனிதன் நினைப்பதுண்டு வாழும் நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு